குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். இது சம்பா கோதுமை ரவை உப்மா. பாருங்கள் எவ்வளோ மணல் மணலாக இருக்குது. ரொம்ப சாஃப்டான மணல் மணலாக இருக்கும் இந்த சம்பா கோதுமை ரவை. இதில் உப்மா பண்ணால் அவ்வளோ சுவையாகவும் இருக்கும். இது அவ்வளோ ஹெல்த்தி கூட. சம்பா கோதுமை உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி கூட. பாருங்கள் எவ்வளோ மணல் மணலாக இருக்குது. வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 டம்ளர் சம்பா கோதுமை ரவை, ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக நறுக்கினது, ஒரு பீஸ் க்ரஷ் பண்ண இஞ்சி, 3 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கான காஞ்ச மிளகு, கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய். இதுக்கான செய்முறை பார்த்துடலாம். கடாயி சூடானதும் எண்ணெய் விடணும். நான் இங்கே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூடாயிருக்கான்னு பார்க்குறோம். கடாயி சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம காஞ்ச மிளகு, கருவேப்பிலை போடணும். இதில் நான் பச்சை மிளகு, இஞ்சி, வெங்காயம் இதெல்லாமே ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். அதுக்கப்புறம் தான் நான் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போடுறேன். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டே நீங்கள் தாளிக்கும்போது கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டால் அது தீஞ்சிடும். கருவேப்பிலை போடுறோம் இப்போது. ஸோ அதனால் நீங்கள் தாளிக்கும்போது பச்சை மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு வதக்குனதுக்கப்புறம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு ஒரு 2 செகண்டு வதக்குனா போதும். ஸோ உங்களுக்கு உப்புமா சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பெல்லாம் அதை அடிபடும்போது நல்லா க்ரன்ச்சியாக வரும். இல்லைன்னா தீஞ்சிடும். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் அதே எண்ணெயில் இஞ்சி, பச்சை மிளகு, வெங்காயம் போட்டு வதக்கினா ஏற்கனவே ஃபஸ்ட்டே போட்டது தீஞ்சு போயிடும். அதனால் நான் என்ன இப்போ பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போடாமல் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்குனதுக்கப்புறம் கடைசி 2 செகண்டில் தான் நான் போடுறேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ தான் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போடுறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. ஸோ இதை போட்டு ஒரு 2 செகண்டு வதக்கணும். நான் இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். ஸோ இதே டம்ளரில் தான் நான் தண்ணி மெஷர் பண்ணணும். ஸோ நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி, அதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு. ஸோ நான் இங்கே 2 டம்ளர் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். ஸோ இங்கே நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த உப்மா பார்த்திங்கன்னா இது கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரவா உப்மா. கொங்கு நாட்டில் தான் இது இந்த சம்பா கோதுமை ரவை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அங்கே தான் இந்த சம்பா கோதுமை ரவை அவங்களோட என்ன ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ்க்கும் ஃபஸ்ட்டு நிற்கிறது இந்த சம்பா கோதுமை ரவை உப்மா தான். ஸோ இது அவ்வளோ ஹெல்த்தி கூட. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான சால்ட்டு. நான் கல்லுப்பு தான்
யூஸ் பண்ணுறேன். நம்ம சமையலில் எப்போவுமே கல்லுப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அது நான் கல்லுப்பு போட்டு கிளறுனதுக்கப்புறம் ஒரு கொதி வர்றதுக்காக நம்ம லிட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடணும். ஸோ நெய் போட்டு நம்ம அது கொதி விடுறதுக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதி வருது. ஸோ இந்த டைமில் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ரவை ஆட் பண்ணணும். சிம் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த டம்ளரில் தான் நம்ம ரவை எடுக்கணும். இதில் தான் நம்ம தண்ணி மெஷர் பண்ணணும். ரவையும் நீங்கள் வந்து மொத்தமாக சேர்க்காம பேட்சாக சேர்த்துனா உங்களுக்கு எல்லாமே நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும். நீங்கள் மொத்தமாக சேர்த்திட்டீங்கன்னா உங்களால் கிளற முடியாது, மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு மிக்ஸ் இட் வெரி யூனிஃபார்ம்லி நீங்கள் வந்து பேட்சாக தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது பேட்சாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதா ஒயிட் ரவைக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணும், குக்கிங் டைம் ஜாஸ்தியாக இருக்கும். இது அப்படி கிடையாது. இது ரொம்ப சாஃப்டான மெல்லிசான கோதுமை ரவைங்கிறதுனால ஈஸியாக குக் ஆகிடும். நீங்கள் வந்து வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா அடியில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி அடி பிடிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் இடையில செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், நல்ல பபிள்ஸ் வருது. தண்ணியும் நல்லாவே அப்சர்வ் ஆகிடுச்சு. ஆனால் இன்னுமே குக் ஆகணும், இன்னுமே தண்ணி வற்றணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். பாருங்கள், இப்போ நம்ம செக் பண்ணுறோம். இது ஓப்பன் பண்ணால் நல்லாவே சூப்பராக குக் ஆகிடுச்சு. நம்மளோட சம்பா கோதுமை ரவை, சூப்பரான ஒரு சம்பா கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போவே நீங்கள் வந்து ஹாட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணுறதுக்கு உடனே நீங்கள் ஹாட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த உப்புமா வந்து நீங்கள் யூஸ்வலி சுகர் வச்சு இல்லைன்னா பழம் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு எது பிடிச்சதோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.